தமிழக காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடையப் போகிறது என்ற பரபரப்பு செய்தியை முதலாக நமது ஜெம் தொலைக்காட்சி தெரிவித்திருந்துச்சு. இந்த நிலையில தான் சிதம்பரம் தலைமையில புதிய காங்கிரஸ் கட்சி தொடங்குவதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமா நடைபெற்றுட்டு இருக்கு. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிறந்து விட்டதால அரசியல் கட்சிகள் அனைத்தும் இறுதிக்கட்ட முடிவை எட்டிய வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க. இதுல திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி மோதல் போக்கை ஆரம்பித்ததால தற்பொழுது காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைய இருக்கிறது. திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதன் பின்னணியில மிகப்பெரிய திட்டத்தையும் தீட்டிட்டு இருக்காரு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் அணி என்ன முடிவெடுக்க போகிறது, சிதம்பரம் என்ன செய்ய போகிறார், மு.க.ஸ்டாலின் திட்டம் வெற்றி பெறுமா என்பது போன்ற பரபரப்பு கள நிலவரத்தை இப்பொழுது பார்க்கலாம். திமுக கூட்டணியில் பல தேர்தல்கள் சந்தித்த காங்கிரஸ் கட்சி தற்பொழுது கூட்டணி தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும், அது மட்டுமல்லாமல் அமைச்சரவையில் பதவி தர வேண்டும் என குரல் எழுப்பிட்டு வராங்க. இதன் உச்சகட்டமாக தற்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தியை திரைமறைவுல தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி தமிழக காங்கிரசிற்கு உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை விட காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கி மிக குறைவாகவே இருக்கிறது என்று கணித்திருக்கும் திமுக தரப்பு வழக்கம் போல 25 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கி தர முடியும், ஆட்சி அமைப்பதில் பங்கு தர முடியாதுன்னு உறுதியாவே தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு சம்மதிக்காவிட்டால் கூட்டணியிலிருந்து தாராளமாக விலகலான்னு பின்னணியில எச்சரிக்கை தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு குழுவினர் தமிழக வெற்றி கழகத்துடன் திரைமறைவு பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காங்க. இன்னமும் 2 வாரங்கள்ல இந்த பேச்சுவார்த்தை முடிவுற்று காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் இணையும் சூழல் ஏற்பட இருக்கு. இந்த நிலையில தான் மீண்டும் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியாகவே இருந்துட்டு இருக்காரு. இதனைத் தொடர்ந்து ராஜதந்திரமாக அவர் பல திட்டங்களையும் வகுத்து செயல்பட்டு இருக்காரு. அதன் ஒரு கட்டமாக தான் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது இரண்டாக உடைய காத்திருக்கிறது. இதில் செல்வ பெருந்தகை தலைமையிலான தமிழக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் இணையுமானால் தமிழக காங்கிரஸ் ஜனநாயக கட்சி என்ற புதிய கட்சி உதயமாக இருக்கிறது. இந்த கட்சியை முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தொடங்குகிறார். முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தற்பொழுது ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்துட்டு இருக்காரு. வரக்கூடிய 2027ஆம் ஆண்டு வரை அவரது பதவிக்காலம் இருக்கிறது. அவரை பொறுத்த வரையில திமுக பக்கம் ஆதரவாக இருந்துட்டு இருக்காரு. 2027ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் ராஜ்யசபா பதவி வேண்டும், எனவே அதற்கு திமுகவின் ஆதரவு தேவை என்பதில் அவர் கவனமாகவே இருந்துட்டு இருக்காரு. இதன் நிமித்தமாக தான் சிதம்பரமும் மு.க.ஸ்டாலினும் தனித்தனியாக சந்தித்தும் பேசியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் தமிழக காங்கிரஸ் ஜனநாயக கட்சி என்ற கட்சியை சிதம்பரம் தொடங்கியிருந்தார். தற்பொழுது அந்த கட்சியை மீண்டும் புதுப்பிக்க திட்டமிட்டும் இருக்காரு. எனவே சிதம்பரம் தலைமையில மற்றொரு காங்கிரஸ் கட்சி உதயமாக இருக்கிறது. இந்த காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைக்க முடிவும் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே செல்வ பெருந்தகை மீதான அதிருப்தியில ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் இருப்பதால முக்கியமான காங்கிரஸ் நிர்வாகிகள் சிதம்பரத்துடன் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. சிதம்பரம் தலைமையிலான தமிழக காங்கிரஸ் ஜனநாயக கட்சி உதயமாகும் பட்சத்துல அந்த கட்சிக்கு 10 தொகுதிகளை ஒதுக்கி தர திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. எனவே இன்னும் 2 வாரங்கள்ல காங்கிரஸ் கட்சியின் இறுதிக்கட்ட முடிவுகள் என்ன என்பது தெரிந்துவிடும் என்பது முக்கிய செய்தியாகும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.